பிள்ளையான் சம்பந்தமாக அண்மையில் வெளிவந்த தகவல்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அந்த பிள்ளையான் என்ன விடயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தா உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான ஓரளவு விடயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜ் ரவிராஜ் அவர்களுடைய கொலை சம்பந்தமான தொடர்பட்டிருக்கின்றார் கோர்வையாக சேகரித்திருந்தார். அதை சேகரித்த பிறகு அதை பாராளுமன்ற அமர்வில் அவர் பேசுவதற்கு இருந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த பிள்ளையான் தலைமையிலான குழுவினர் அல்லது இந்த பிள்ளையான் சம்பந்தப்பட்ட குழுவினர் சரத் வீரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது பிள்ளையான் அவர்களை நாங்கள் தேசிய நாயகனாக கொண்டாட முடியாது. அரசாங்கத்தோட உதவி இருக்கின்றார், இராணுவத்தோட உதவி இருக்கின்றார், பிக்குகளை காப்பாற்றுகின்ற ஒரு ஆட்சியை தான் அன்ரோமா அரசநாயக் அவர்களும் செய்கின்றார். முன்னர் இருந்தவர்கள் தாங்கள் இனவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இனவாதத்தை பேசினார்கள். இதுதான் இந்த சட்டவிரோதமாக இந்த விஹாரையை கட்டின பொதுமக்கள் பாதிப்படைய அடையக்கூடிய வகையில் செயல்பட்டது. அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலே தான் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயகம் நடந்து கொள்கிறார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு இந்த 6 மாதத்திலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே இதுக்கும் விட ஒரு இனவாதம் தேவையா காட்டுறதுக்கு? ஜனநாயக விரோதிகள் என்று காட்டுறதுக்கு இதுக்கும் விட ஒரு உதாரணம் தேவையா? ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பிள்ளையான் சம்பந்தமாக அண்மையில் வெளிவந்த தகவல்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்ரோமா அரசநாயக்க தொடர்பான சில தகவல்களையும் பார்க்க போகிறோம். அன்ரோமா அரசநாயக்க தேர்தல் பரப்புரையில் காய்ச்ச விடயங்களும், அதற்கு வந்த விமர்சனங்களும், அதற்கு அவர் கொடுத்த பதிலடியும், அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இவர் கதைத்த அந்த இனவாதத்துக்கு எதிரான ஆட்சி என்கின்றதுக்கு ஒரு விமர்சனம் ஒன்றும் கொடுத்துருக்கிறார். அது தொடர்பான விடயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த பிள்ளையான் தொடர்பான விடயத்துக்கு வரலாம். இப்போ பிள்ளையான் கைது செய்யப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். இந்த முன்னை நாளில் கிழக்கு மாநிலத்தின் உபவேந்தராக, கிழக்கு மாநில பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்த ரவீந்திரநாத் அவர்களை கடத்தி சென்று காணாமல் ஆக்கினதுடன் இவர் தொடர்பட்டிருக்கிறார். பிள்ளையான் தொடர்பட்டிருக்கிறார்ன்றதுக்காக தான் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகான காலப்பகுதியிலெல்லாம் இந்த உயிர்த்தனார் தாக்குதலோடு இவர் தொடர்பட்டிருக்கலாம் என்கின்ற வகையிலையும் இது அவருடைய விசாரணைகள் நடந்தது. அதில் பிமல் ரத்நாயக்க முதல் பாராளுமன்றம், அதாவது இவர் கைது செய்யப்பட்ட பிறகு கூடின பாராளுமன்ற அமர்வில் என்ன விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான சில விஷயங்களை இவர் சொல்கிறார் என்ற விடயத்தை சொல்லியிருப்பார். அந்த வகையில் இப்போ பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அவர்களும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இவர் எங்களோட பிள்ளையான் அவர்கள், அதாவது பிள்ளையான் என்ன விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தா உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான ஓரளவு விடயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட உயிர்த்தனார் தாக்குதலோடு இவர் சம்பந்தப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது என்ற விடயத்தில் தான் பிரதி அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த பிள்ளையான் உயிர்த்தனார் தாக்குதலோட சம்பந்தமாக இல்லையா என்கின்ற முழுமையான தகவல்கள் வெளிவராவிட்டாலும் கூட இந்த பிள்ளையான் தொடர்பான உயிர்த்தனாருக்கு இவருக்கு கிட்டத்தட்ட சம்பந்தம் இருக்கின்ற தகவல்களை ஆளும் கட்சியிலிருந்து பலர் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆக இந்த பிள்ளையான் தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கின்றது. இதற்கு என்ன விளக்கங்களை இவர்கள் தரப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா இன்னுமே சரியான ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் அறிவிக்கலை. இப்போ வரைக்குமே அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் இந்த ரவீந்திரநாத் படுகொலை என்றதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சட்டத்தரணி உதய கம்மன்பில் அவர்கள் கூறுகின்ற பொழுதும் உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற பொருள்பட தான் உதய கம்மன்பில் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். ஆக இது தொடர்பான உடைய பிறப்பில் நாங்கள் தொடர்ந்தும் பெறுகின்ற செய்திகளை வைத்துத்தான் ஆராய முடியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். இந்த பிள்ளையான் தொடர்பாக பிள்ளையான் முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜ் ரவிராஜ் அவர்களுடைய கொலை சம்பந்தமான தொடர்பட்டிருக்கின்றார் என்று ஊடகவியலாளர் கீர்த்தி ரட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர் இந்த விடயப்பிறப்பில் பேசுகின்ற பொழுது பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். தனியார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கின நேர்காணலில் தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த வர்த்தகர்களை கடத்தி பணம் பெறுதல், அது அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் பிள்ளையான் என்பது தொடர்பான பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதை ரவிராஜ் அவர்கள் ஒரு செய்தியாக கோர்வையாக சேகரித்திருந்தார். அதை சேகரித்த பிறகு அதை பாராளுமன்ற அமர்வில் அவர் பேசுவதற்கு இருந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த பிள்ளையான் தலைமையிலான குழுவினர் அல்லது இந்த பிள்ளையான் சம்பந்தப்பட்ட குழுவினர் அவரை கொலை செய்திருந்தார்கள். ஆகவே இந்த விடயத்தோடையும் பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்கிற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். ஆனால்
மஹிந்த ராஜபக்ச குழுவினர் வந்து இந்த கொலையோட சம்பந்தப்படவில்லை என்கின்ற விதத்திலையும் அவர் பேசியிருக்கின்றார். ஆகவே தொடர்ந்தும் இந்த பிள்ளையான் தொடர்பான தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. நாளுக்கு நாள் ஒவ்வொரு தகவல்களும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. பல தகவல்கள் அவருடைய பாதாள கும்பல்களோடு சம்பந்தப்பட்ட தகவல்கள், இந்த கொலைகள் செய்யப்பட்ட சில கொலைகளோடு அவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவல்களும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. அதில் வந்து இந்த ரவிராஜ் கொலையிலையும் இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இது பல விமர்சனங்களை முன்வைச்சிருந்தாலும் கூட பொதுஜன பெரமுனுடைய உறுப்பினர் சரத் வீரசேகர் அவர்களும் இது தொடர்பான ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, சரத் வீரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது பிள்ளையான் அவர்களை வந்து நாங்கள் தேசிய நாயகனாக கொண்டாட முடியாது, ஆனால் விடுதலை புலிகளை அளிப்பதற்கு ஓரளவு இவர் பங்காற்றி இருக்கின்றார், இருந்தாலும் அவர் தேசிய நாயகனாக நாங்கள் கொண்டாட முடியாது. ஆனால் ஒரு சில விடயங்களில் வந்து இவர் அரசாங்கத்தோட உதவி இருக்கின்றார், இராணுவத்தோட உதவி இருக்கின்றார். இந்த போர்ச்சூழல் வந்து இராணுவத்துக்கு சில தகவல்களை இவர் வழங்கி இருக்கின்றார் என்பது உண்மை. ஆனால் இவரை தேசிய நாயனாக நாங்கள் கொண்டாடலாம், உதயகம்மன் பிற சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக இவரை கொண்டாடலாம் என்ற பொருள் படத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் உதயகம்மன் பில் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை அளித்த எனக்கு இவ்வளவு இன்னும் எத்தனை தண்டனையை நான் அனுபவிக்க போகிறேன் என்ற பொருள்பட யார் பிள்ளையான் சொன்ன என்று உதயகம்மன் பில் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த வயதில் பிள்ளையான் அழுதிருந்தார்னு சொல்லியிருந்தார். அந்த கருத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் வந்து மறுத்திருந்தார், அவர் அளவில்லை என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கருத்தின் ஒரு விமர்சனமாக அல்லது ஒரு பதில் கருத்தாகத்தான் சரத் வீரசேகர் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஓரளவு அதுக்கு பங்களித்து இருக்கின்றார் போர்ச்சூழலில். ஆனால் அவரை இந்த தேசிய நாயகனாக நாங்கள் கொண்டாட முடியாது என்று சொல்லின சரத் வீரசேகர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் இதோட சேர்த்து சொல்கிறார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பொதுஜன பெரமுன அணியில் இல்லை, இருந்தாலும் அவர் ஏன் சந்திக்க போனார் என்று எனக்கு தெரியாது. அது மட்டுமில்லாமல் இந்த உதயகம்மன் பில் அவர்கள் அவர் சட்டத்தனியாக போனார், என்னதுக்கு போனார் என்று எனக்கு தெரியாது. அவருடைய விருப்பம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் நான் தயாராக இல்லை என்ற பொருள்பட அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே சரத் வீரசேகர பொதுஜன பெரமுனவற்றை இருந்தும் இந்த பிள்ளையான் தொடர்பான ஒரு விடயம் வெளியாக இருக்கின்றது. ஆகவே இப்படியாக பலரும் பல விமர்சனங்களையும் பல செய்திகளையும் பிள்ளையான் தொடர்பாக தொடர்ந்தும் சொன்ன வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையான் தொடர்பான விடயத்தை விட்டுட்டு இப்போ ஜனாதிபதியினுடைய விடயத்துக்கு வரலாம். ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக் அவர்கள் சில தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுகின்ற பொழுது அவர் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் வந்து இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் வந்து ஏதாவது அபிவிருத்தி திட்டங்களை வந்து அவர்கள் கொண்டு வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் ஒப்புதல் அளிப்போம். ஆனால் தேசிய மக்கள் சாராத யாருக்காவது மக்கள் வாக்களித்திருந்தாலோ அல்லது அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருந்தாலோ 1க்கு 10 தடவை யோசித்து தான் அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் செயற்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார். இதற்கு சுமந்திரன் உடனடியாக அவர் பேசிய உடனேயே பல விமர்சனங்கள் முன்வைத்திருந்தார். இது வந்து மக்களுடைய உரிமையை மீறுகின்ற ஒரு செயற்பாடு. அது மட்டுமில்லாமல் இதையே கிட்டத்தட்ட ஒரு லஞ்சம் கொடுப்பது போன்ற ஒரு பேச்சுக்களைத்தான் இவர் செய்கின்றார். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறையிட போகின்றோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு கூட அண்மையில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தது. இந்த விடயத்துக்கு அன்ரோமா அரசநாயக்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம், இது தொடர்பாக கருத்தையும் அவர் தெரிவிக்கணும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா, நான் அப்படி சொல்லல, நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரைசேரியில் பணத்தை சேகரிச்சிருக்கின்றோம். ஆகவே இந்த பணத்தை வந்து மிகவும் கவனமாக நாங்கள் கையாள வேண்டும். ஆகவே ஊழல் செய்பவர்களுக்கு தான் நாங்கள் இந்த பணத்தை கொடுப்பதற்கு 1க்கு 10 தடவை யோசிப்போம் என்று சொல்லியிருந்தேன். எல்லா உள்ளூராட்சி சபைகளுக்கும் நாங்கள் இதை சொல்லல என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனால் சில காணொளிகளில் அவர் சொன்ன விடயம் நேரடியாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பது வந்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி மேலே ஒரு விமர்சனத்தை ஏற்பட்ட விடயமாகத்தான் காணப்படுகிறது. ஆக இது இப்படி இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது இனவாத கருத்துக்களை அல்லது இனவாத கருத்துக்களை பேசுவோரை நாங்கள் முற்றாக ஒழித்து விடுவோம். அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் வந்து இனவாத கருத்துக்களை இருக்காது என்று இவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து தொடர்ந்து சொன்ன வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இவர்களும் இந்த இனவாத கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்கின்ற பல விமர்சனங்களும் காணப்படுகின்றது. அண்மையில் மலையகத்தில் பேசுகின்ற பொழுது கூட வடக்கு கிழக்கு தெற்கு மலையகம் என்று கூட பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் அப்படி இனவாத கருத்துக்களையோ அல்ல இனவாதத்துக்காக இந்த மக்களை பிரித்தாளும் தந்திரத்தையோ கையாள மாட்டோம். குறிப்பாக மலையகத்தில் இருந்து வந்த மக்களும் இலங்கையர்கள் தான். அவர்கள் வேறு இடத்துல இருந்து வந்தாலும் இலங்கையில் பிறந்து இலங்கையில் இறந்த அவர்கள் இலங்கையர்கள் தான்.
அவர்களுக்கான உரிமைகளும் பெற்றுக் கொடுக்கப்படும். 200 வருடங்களுக்கு கடந்து அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தில் அவரும் அந்த விஷயத்தையும் பேசியிருந்தார். அதில் வந்து தமிழர்களுடைய தமிழர்களில் வந்து இனவாதம் பார்க்கின்றார்கள், பிரிவினையை பார்க்கின்றார்கள் என்றும் அவர் பேசியிருந்தார். ஆக இந்த விடயத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இதற்கு எதிரான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அவர் என்னத்தை மையப்படுத்தி இதற்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவர் ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகள், தமிழ் கட்சிகள் தையிட்டி திஸ்ஸவிகாரையை வந்து அரசியலாக பார்க்கின்றார்கள், ஆனால் நாங்கள் அதற்கு இடமளிக்க மாட்டோம் ஆக என்று அன்ரோ மாரசநாயக் அவர்கள் பேசியிருந்தார் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அவர்களுடைய கட்சியை மையப்படுத்தி தான் அவர் பேசியிருந்தார் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் அன்ரோ மாரசநாயக பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருந்தார் என்றால், பிக்குவல் இந்த கட்சிகள், தமிழ் கட்சிகள் இதிலேருந்து விலகினா பிக்குவல் மூலமாக வைத்து இதற்குரிய நல்ல தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், பிக்குகளை காப்பாற்றுகின்ற ஒரு ஆட்சியை தான் அன்ரோ மாரசநாயக் அவர்களும் செய்கின்றார். முன்னர் இருந்தவர்கள் தாங்கள் இனவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இனவாதத்தை பேசினார்கள். இவர்கள் பசுத்தோல் போர்த்திய புலிகளாக இனவாதம் என்ற கருத்தை சொல்லாமலே அவர்கள் இனவாதத்தை கக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்ற பொருள்பட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த அன்ரோ மாரசநாயக் அவர்கள் முன்ன ஜேவிபியில் இருக்கின்ற பொழுது, ஜேவிபியாக அல்லது இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த பிக்குகளினுடைய துதிப்பாடுதல், பிக்குகளை வணங்கி விட்டு வருதல், அவர்களுடைய காடுகளை விழுந்து வணங்குறது என்பதற்கு விமர்சனம் செய்திருந்தார்கள் முன்னைய ஆட்சியர்கள் அப்படி செய்யக்க. ஆனால் இவர்களே பின்னர் அந்த வழிமுறைகளைத்தான் பின்பற்றுகின்றார்கள். அண்மையில் நடந்த பிரச்சாரங்களில் கூட அவர்கள் இந்த விடயங்களை செய்திருந்தார்கள் என்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடுமையாக அன்ரோ மாரசநாயக் அவர்களை சாடி இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பை நான் இதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். அவை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல், சாதகமான எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல், தையட்டி விகாரை சம்பந்தமாக அங்கு அந்த காணிகள் தொடர்பாக அவர் கூறியிருக்கின்ற கருத்து, நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த தனியார்களை வந்து சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய நாகவிகாரையருடைய பிக்குவும் நைனாதீவு பிக்குவோடையும் வைத்து இந்த விடங்களில் பேசப்பட்டு அந்த ஒரு முடிவு எட்டப்படலாம். ஆனால் அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இல்லாட்டி கட்சிகள் இந்த தையட்டி விகாரத்தில் வந்து தலையிட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் எதையும் செய்ய முடியாதென்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தவர். அது வடக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், தெற்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகவும் இருக்கலாம் என்ற கருத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தவர். அதுவும் விசேஷமாக வடக்கிலே செயல்படுகின்ற இந்த அரசியல் கட்சிகள் ஒரு இனவாத நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தடையாக அவர்களுடைய தலையீடுகள் அமைந்துள்ளதென்ற தொனியிலே வந்து அவர் தன்னுடைய பேச்சில் வந்து குறிப்பிட்டிருந்தார். இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக நாங்கள் சொல்ல விருகின்ற விடயம் என்னென்றால், இந்த தையட்டிலே கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை வந்து முழுக்க சட்டவிரோதமான ஒரு விகாரை. அதிலே தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தப்படவில்லை. தொல்பொருள் தொடர்பாக முக்கியத்துவம் பெறுகின்ற எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அந்த நிலப்பரப்பிலே இல்லை. சரித்திர ரீதியாக வந்து அந்த நிலப்பரப்பில் வந்து வேறு விதத்திலேயும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஆவணமோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மாறாக வந்து தையட்டி விகாரைக்குரிய காணி என்று கூறி கிட்டத்தட்ட ஒரு 20 பரப்பு காணி இன்றைக்கு தையட்டி விகாரை என்ற பெயரிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த விகாரைக்குரிய அந்த எல்லை தாண்டின ஒரு காணி இருக்கின்றது. அப்படி இருக்க வந்து இந்த 6 ஏக்கர் காணி பொதுமக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக, அந்த உரிமையாளர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆக்கிரமிக்கப்பட்டு, ஆரம்பத்தில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் வந்து விகாரை கட்டுவதற்கான
முதல் படியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்ட பொழுது அது உடனடியாக வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பேசி இது சம்பந்தமாக எங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்த பொழுது அந்த அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்குள்ளே தெல்லிப்பளையிலே பிரதேச செயலகத்திலே வந்து நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்து அதை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்து இந்த விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வந்து நானும் நேரடியாக கலந்து கொண்டு அதிலே அந்த பிரச்சனையை கிளப்பி அதை முற்றுமுழுதாக எதிர்த்து ஏகமனதாக அந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கினது வந்து அங்கஜன் ராமநாதன். அவர் கூட ஆரம்பத்தில் வந்து தெல்லிப்பளையில் வந்து ஒரு அரசு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் வந்து அதை எதிர்க்க பார்த்தவர். ஆனால் திரு செல்வராஜா கஜேந்திரன் அதில் வந்து மிக உறுதியாக இருந்த காரணத்தினாலேயும் அங்கே இருந்த பிரதேச செயலாளரும் அங்கே இருந்த அந்த உள்ளூராட்சி சபைக்குரிய தையட்டி உள்ளடக்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபைக்குரிய செயலாளரும் அந்த விவகாரம் சம்பந்தமாக தெளிவாக சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்படுகின்றது, அது முழுக்க தனியாருடைய காணியில் கட்டப்படுகின்ற விடயத்தை தெளிவுபடுத்துகிற இடத்திலே தவிர்க்க முடியாமல் வந்து அது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு அது முற்றுமுழுதாக சட்டவிரோதமாக கட்டப்படுவதாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே ஏகமனதாக அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த அங்கஜன் ராமநாதன் உட்பட ஏகமனதாக அந்த செயல்பாடுகள் அனைத்தும் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு போர்வையிலே அங்கு சட்டவிரோதமாக அந்த தனியார்களுக்கு அந்த தங்களுடைய சொந்த காணிகளுக்கு செல்ல முடியாத வகையிலே தடைகளை இட்டு அந்த விகாரை கட்டப்பட்டது. அந்த நாள் தொடக்கம் எங்களுடைய அமைப்பு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பக்கசார்பாக துணையாக நாங்கள் அவர்களுக்கு குரல் கொடுத்தும் வருகின்றோம். நாங்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களையும் அவர்களுடைய கோரிக்கைகளை பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து நாங்கள் கலந்து கொண்டு வருகிறோம். இதில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இல்லாட்டி அதை மீறி நாங்கள் எந்த கருத்தையும் சொன்னதாகவும் இல்லை, கோரிக்கைகளை முன்வைச்சதாகவும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட துணையாக நின்று போராடி வருகின்ற இந்த சூழலிலே 6 மாதத்துக்கு முன்னம் ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய ஜேவிபி அரசாங்கம் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏதோ அரசியல்வாதிகளுடைய தலையீட்டாலே தான் ஏதோ பொதுமக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தனியார் காணி உரிமையாளர்கள் வந்து வித்தியாசமான நிலைப்பாட்டோடு இருக்கிறோம், இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இதில் பிரச்சனையாக இருக்கின்றது, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நிலைப்பாட்டாக எடுக்கின்றது என்ற கருத்துக்கு துணிப்பட அவருடைய பேச்சு நேற்று அமைந்துள்ளது. உண்மையிலே இந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த இடத்துல தமிழ் மக்கள் ஓட பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவை சொல்லுகின்ற கருத்து, அது நேற்றையும் வந்து அவர் சொன்னவர், தாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். இதுக்கு முதல் வந்து ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் வந்து இனவாத அரசாங்கங்கள், சிங்கள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு மோதவிட்டு ஆட்சி செய்த பிரிச்சாழ்ந்து ஆட்சி செய்த தரப்புகள் என்று சொல்லித்தான் இந்த 76 வருஷமாகவும் வந்து இந்த நிலைமை கையமீறி போய்விட்டதாக கூறி
கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து தாங்கள் இனவாதத்துக்கு இனி இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இனவாதிகள் என்ற அனுரகுமார திசாநாயக்கவே சொல்லுகின்ற தரப்புகள் தான் இந்த தையட்டி விஹாரத்துக்கு வந்து மூல காரணமாக இருந்திருக்கிறது. அவைதான் இந்த சட்டவிரோதமாக இந்த விஹாரையை கட்டினது, பொதுமக்கள் அடையக்கூடிய வகையில் வந்து செயல்பட்டது. அந்த பொதுமக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தங்களுடைய சொந்த காணிக்கு திரும்ப செல்வதற்காக வந்து போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை வந்து இனவாதம் என்று சொல்லி, பௌத்தத்துக்கு மதவாதம் என்று சொல்லி பொய்யை கூறி சிங்கள மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு மிக தவறான பொய்யான ஒரு பரப்புரையை வந்து செய்து வந்தவை. இன்றைக்கு அதே அனுரகுமார திசாநாயக்க எந்த தரப்புகளை வந்து இனவாதிகள் என்று சொன்னவரோ அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலே தான் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கம் நடந்து கொள்கிறார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இந்த 6 மாதத்திலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே, தமிழர்களை பொறுத்தவரையிலே, முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த இனவாதிகள் என்று அவரே சொல்லுகின்ற அரசாங்கங்கள் நடந்து கொண்டதுக்கும் கூட வித்தியாசமாக எந்த ஒரு விடயத்திலே கூட வந்து அனுரகுமார திசாநாயக்க நடந்து கொள்ளவில்லை, அவருடைய அரசாங்கமும் நடந்து கொள்ளவில்லை. இதுக்கும் கூட ஒரு இனவாதம் தேவையா காட்டுறதுக்கு? ஜனநாயக விரோதிகள் என்று காட்டுறதுக்கு இதுக்கும் கூட ஒரு உதாரணம் தேவையா? முழுக்க முழுக்க அரசியல் என்றதை அவர்கள் ஒரு அரசியல் கோணத்தில் மட்டும்தான் அனைத்தையும் அணுகிறார்கள் என்றதை நிரூபிக்கிறதுக்கு இவருடைய இந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்துக்கும் கூட வேறு எதுவும் தேவையா? யாழ்ப்பாணத்தில் பாரம்பரியமாக இருந்து சமஷ்டி கட்சி அகில தமிழ் காங்கிரஸை வந்து மக்கள் மூலம் கைவிட்டு தங்களை நாடி இருக்கிற வேண்டும், இனி வந்து அவர்களோட காலம் கடந்து விட்டு வேண்டும் சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். இதை நீங்கள் எப்படி விளங்கலே தெரிவிச்சோம். யாழ்ப்பாணத்தில் வந்து பாரம்பரியமாக இருந்து சமஷ்டி கட்சி அகில தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை வந்து மக்கள் மூலம் கைவிட்டு தேசிய மக்கள் சக்திட்டு திரும்பி இருக்கணும், அவைன்ற காலங்கள் வந்து முடிஞ்சதுன்ற ஒரு துணைப்பட ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இதை நீங்கள் இந்த கையட்டி விகாரத்தை வந்து அவங்க தீர்த்து வைக்கலாமே. தூக்கி எறியப்பட்ட ஆக்கள் தான் சும்மா ஏதோ ஒரு உதிரியலாக வந்து கத்தி கொண்டு இருக்கிறோம்டா. நீங்கள் தானே பெரிய ஆக்கள், உங்களுக்கு தானே மக்கள் ஆணை கொடுத்துருக்கீங்கன்னு நீங்களே சொல்ல வந்து ஏன் நீங்கள் மெட்ட அரசியல் கட்சியில் பற்றி கதைக்கிறீர்கள்? உங்களுக்கு தானே ஆணை கிடைச்சிருக்கு 6 மாதத்துக்கு முன்னே. தையட்டியை வச்சு காட்டுங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த மக்கள் யாருடைய பக்கம் இருக்கிறோம். 24% வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்தி 24% வாக்கை மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் பெற்றவை. 76% வாக்கு அவர்களுக்கு எதிராக விழுந்தது. அதை வச்சு கொண்டு வந்து இலங்கை தமிழரசு கட்சியையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வந்து மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள் என்று அவர்கள் கணக்கு போடணுமெண்டா இந்த பொருளாதார நாட்டினுடைய பொருளாதாரம் ஏதோ கணக்கு போட்டு தான் பார்க்கணும். எங்கே தான் போய் முடிய போகுதுன்றதை வந்து மக்கள் கொஞ்சம் யோசிக்க பார்க்கவும். இந்த மகளந்த படுகொலை விவகாரத்துக்கு இந்த அரசு கொடுக்கின்ற முன்னுரிமை, வடக்கு கிழக்கிலே நடத்தப்பட்ட கொலைகள் காணாமல் ஆக்கப்பட்ட புதைகுழிகள் விவகாரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இதை பற்றி இல்லை, இதை பற்றி நான் இதுக்கு முதலும் வந்து சொல்லியிருக்கின்றேன். பட்டலாந்த விவகாரத்தில் வந்து சபாநாயகர் தேசிய மக்கள் சக்தியை பாராளுமன்ற குழுவுடைய சபாநாயகர் வந்து சொல்லியிருக்கிறார், தேவைப்பட்டால் வந்து சர்வதேச பங்களிப்பும் வந்து இந்த பட்டலாந்த சித்திரவதை முகாம் தொடர்பான விசாரணைக்கு வந்து தாங்கள் பயன்படுத்த தயாராக இருப்பதாக வந்து பகிரங்கமாக வந்து அறிவித்திருக்கிறார். உண்மையிலே வந்து இந்த பட்டலாந்த விவகாரத்தில் வந்து சர்வதேச ஒரு தலையீடு அவசியம் என்று எந்தளவுக்கு தேவைப்படுமென்றது வந்து சொல்ல முடியாது. என்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறதே வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு. அப்போ பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து தங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு விசாரணையை வந்து நடத்தி அதை அந்த குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்படுறத வந்து அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது. ஆகவே அந்த விசாரணை வந்து உண்மையிலே எதிர்பார்த்ததுக்கும் விட அப்படி நடப்பதாக இருந்தால்
மிகவும் ஒரு தீர்க்கமான ஒரு உறுதியான ஒரு முயற்சியாக அமையும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கவும் வந்து சர்வதேச பங்களிப்பை பற்றி சிந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிற இந்த அரசாங்கம் தமிழர்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த போரிலே வந்து ஒரு இனப்படுகொலை செய்ததாக வந்து குற்றச்சாட்டப்படுகின்ற பொழுது அதை பற்றி ஒரு சர்வதேச விசாரணையை பற்றி வந்து சிந்திக்கிறதுக்கும் தயாரில்லை. உண்மையிலே வந்து சர்வதேச பங்களிப்பு முழுமையாக இருக்க வேண்டியது வந்து ஒரு இனப்பிரச்சனை காலத்தில் நடைபெற்ற ஒரு குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு. ஏனென்றால் இந்த அரசு கட்டமானம் ஐநா மனித உரிமை பேரவையினுடைய மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இளவரசர் ஜெயட் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த 30 வருஷங்களுக்கு மேலாக நடைபெற்ற இனமோதல் காரணமாக அரசு கட்டுமானம் முழுதும் வந்து ஒரு பக்கசார்பற்ற தன்மையை இழந்து விட்டது. ஏனென்றால் அரசு வந்து ஒரு இனத்துடைய ஒரு பிடிக்குள்ளே இருந்ததாலேயும் அந்த இனத்துக்கு எதிராக வந்து இல்லாட்டி அந்த அரசு ஒரு இனவாத அரசாக இருந்து அதுக்கு எதிராக வந்து போராடின இன்னொரு இனத்துக்கும் இடையில தான் அந்த மோதல் நடைபெற்ற இடத்துல அந்த கட்டுமானங்கள் அரசு கட்டுமானங்கள் ஊடாக வந்து ஒரு நேர்மையான நம்பகத்தன்மையான ஒரு விசாரணை நடத்த முடியாது. ஆகவே ஆக குறைஞ்சதாக வந்து ஒரு கலப்பு பொறிமுறையாவது அத்தியாவசியம் என்ற கருத்தை அவரே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதை முற்றுமுழுதாக எடுத்தடுப்புக்கே வந்து நிராகரித்து இங்கே ஒரு பட்டலாண்ட விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற இடத்துல வந்து அவர்களுடைய வழிநடத்தலே வந்து ஒரு முழுமையாக நம்பகத்தன்மையான ஒரு விசாரணை நடத்தக்கூடிய இடத்துல அவர்கள் வந்து ஒரு சர்வதேச விசாரணை கோருகிறார்கள் என்றால் அந்த சர்வதேச விசாரணை என்ற விடயம் தமிழர் விவகாரத்தில் வந்து நிராகரிக்கப்படுறதாக இருந்தால் அது வெறுமனே இனவாதத்துக்காக மட்டும்தான் என்றதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.